வணக்கம் மைடியா மக்களே, வெல்கம் டு தி எபிசோட் 2 ஆஃப் கத்துக்கோ தெரிஞ்சுக்கோ படிச்சுப்ப. இன்னைக்கு ஓல்டேஜ் ஹோம் பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலாக ஓல்டேஜ் ஹோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விதம். மக்கள் தங்களோட ஓன் இன்ட்ரெஸ்டில் போய் சேர்ந்துக்கிறது, இன்னொன்று வேறு வழியே இல்லாமல் சேர்ந்துக்கிறது. ஆக்சுவலாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் அவங்களோட சில்ட்ரனுக்கு செர்டன் ஏஜ் ஆகும்போது இண்டிபெண்ட்டாக விட்டுறாங்க. அப்போது அவங்க வெளியே போகும்போது தங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் கேருக்காகவும் ஓல்டேஜ் ஹோமை ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களோட சில்ட்ரனை ரொம்ப பாசமாக டிபெண்ட்டாக வளர்த்துட்டு அவங்களுக்கு ஏஜ் ஆகும்போது தங்கள் சில்ட்ரன் கிட்ட அதே இதை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சில பீப்புள் அதை புரிஞ்சிக்காம ஓல்டேஜ் ஹோமில் சேர்க்குறாங்க. ஆக்சுவலாக ஓல்டேஜ் ஹோம்ங்கிறது தப்பான விஷயமும் கிடையாது. பிகாஸ் பீப்புள் அவங்க சேம் ஜென்ரேஷனில் இருக்கிற மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், நிறைய விஷயத்த கற்றுக்கலாம், நிறைய கேர் கிடைக்கும். இஃப் தே ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் தர் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். ஆனால் இஃப் தே ஆர் ஃபீலிங் லோன்லினஸ், பாசத்துக்காக ஏங்கும் போது உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்தா அது ரொம்ப பெரிய பாவம். அகைன் சொல்கிறேன், ஓல்டேஜ் ஹோம்ங்கிறது ஒரு பிரிசனோ இல்லை ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக த திங் இஸ், இஃப் தே ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் தர் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து விடலாம். அண்ட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓல்டேஜ் ஹோமும் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி, லைக் நாட் ஒன்லி மணி, உங்களால் முடிஞ்ச ஃபுட் ஆர் க்ளாத்ஸ், உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்த அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் நம்ம ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த திங் இஸ், கற்றுக்கோ தெரிஞ்சுக்கோ பிழைச்சிப்ப.